ஓம் சாந்தி. 2/11/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 31/10/2007 மதுபன். தனது சிரேஷ்ட சுபாவத்தின் பெருமிதத்தில் இருந்து நடக்க முடியாததை நடத்தி விடக்கூடிய கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுக. இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுறத்திலும் உள்ள சிரேஷ்டமான ஸ்வமான்தாரி விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையின் ஸ்வமானம் அவ்வளவு விசேஷமாக உள்ளது. அது உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் கிடையாது. நீங்கள் அனைவரும் உலக ஆத்மாக்கள் அனைவருக்கும் மூதாதையர் மற்றும் பூஜைக்குரியவரும் ஆவீர்கள். முழு சிருஷ்டியின் வேரில் ஆதாரமூர்த்தியாக நீங்கள் இருக்கிறீர்கள். முழு உலகத்தின் மூதாதையர் மற்றும் முதல் படைப்பு நீங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் விசேஷ தன்மையை பார்த்து குஷியடைகின்றார். சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதான தாய்மார்களாக இருந்தாலும் சரி, இளறவாசிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி விசேஷ தன்மைகள் உள்ளன. இப்போது எவ்வளவுதான் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் உலகத்தின் கணக்குப்படி விசேஷமானவர்கள், இயற்கையை வென்றவர்கள் சந்திரன் வரையிலும் கூட சென்று சேர்ந்துள்ளனர். ஆனால் இவ்வளவு மிகச்சிறிய ஜோதி சுரூபமான ஆத்மாவை யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இங்கே உள்ள சின்னஞ்சிறிய குழந்தை கூட நான் ஆத்மா என்று ஜோதி பிந்துவை அறிந்துள்ளது. பெருமிதத்தோடு குழந்தை சொல்கிறது, நான் ஆத்மா என்று. எவ்வளவுதான் பெரிய மகாத்மாக்களாக இருந்தாலும் மற்றும் பிராமண தாய்மார்கள் உள்ளனர். தாய்மார்கள் பெருமிதத்தோடு சொல்கிறார்கள், நாங்கள் பரமாத்மாவை அடைந்து விட்டோம் என்று. அடைந்து விட்டீர்கள் அல்லவா? மேலும் மகாத்மாக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பரமாத்மா இறைவனை அடைவது மிகவும் கஷ்டம். இல்லறவாசிகள் சவால் விடுகிறார்கள், நாங்கள் அனைவரும் இல்லறத்தில் இருந்து கொண்டே கூடவே வாழ்ந்து கொண்டு பவித்திரமாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு நடுவில் தந்தை இருக்கின்றார். எனவே இருவரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சுலபமாக பவித்திரமாக இருக்க முடிகிறது. ஏனென்றால் தூய்மை நமது சுய தர்மமாகும். பர தர்மம், வேறு தர்மம் என்றால் பின்பற்ற கடினமாக இருக்கும். சுய தர்மத்தை பின்பற்றுவது சகஜமானது. மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பஞ்சும் நெருப்பும் அருகருகே இருக்க முடியாது, மிகவும் கஷ்டம் என்கிறார்கள். நீங்கள் அனைவரும் என்ன சொல்கிறீர்கள்? மிகவும் சுலபம். உங்கள் அனைவருக்கும் ஆரம்பத்தில் ஒரு பாடல் இருந்தது. எவ்வளவுதான் சேட் சுவாமியாக இருந்தாலும் ஒரு தந்தையை அறிந்து கொள்ளவில்லை. மிகச்சிறிய ஆத்மாவாகிய புள்ளியை அறியவில்லை. ஆனால் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டு விட்டீர்கள், அடைந்து விட்டீர்கள். இவ்வளவு நம்பிக்கை மற்றும் பெருமிதத்துடன் சொல்லுகிறீர்கள். நடக்க முடியாததும் நடந்துவிடும். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையையும் வெற்றி ரத்தினமாக பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் குழந்தைகள் தைரியம் வைத்தால் தந்தை உதவி செய்கிறார். எனவே எது உலகத்துக்கு நடக்க முடியாததாக உள்ளதோ அது சுலபமாகவும் நடக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. பெருமிதம் உள்ளது, நாம் பரமாத்மாவின் நேரடி குழந்தைகள் என்று. இந்த போதையின் காரணத்தால், நிச்சயத்தின் காரணத்தால், பரமாத்மாவின் குழந்தைகளாக இருக்கும் காரணத்தால் மாயையிடம் இருந்தும் கூட தப்பித்து விட்டீர்கள். குழந்தையாக ஆவது என்றால் சகஜமாக தப்பித்து கொள்வது. ஆக குழந்தைகளாக இருக்கிறீர்கள் மற்றும் அனைத்து விக்னங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டிருக்கிறீர்கள். ஆக தனது இவ்வளவு சிரேஷ்டமான ஸ்வமானத்தை அறிந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஏனென்றால் நீங்கள் அமைதி சக்தி மூலம் மாற்றக்கூடிய சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள். எதிர்மறையை நேர்மறையாக மாற்றி விடுகிறீர்கள். மாயை எவ்வளவுதான் பிரச்சனை ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் மாற்றுகின்ற சக்தியின் மூலம், அமைதி சக்தியின் மூலம் பிரச்சனையை தீர்வு சுரூபமாக ஆக்கிவிடுகிறீர்கள். காரணத்தை நிவாரண ரூபமாக மாற்றி விடுகிறீர்கள். அவ்வளவு சக்தி உள்ளதல்லவா? கோர்ஸும் நடத்துகிறீர்கள் இல்லையா? எதிர்மறையை நேர்மறையாக மாற்றுவதற்கான விதியை கற்றுத்தருகிறீர்கள். அந்த மாற்றக்கூடிய சக்தி பாபாவிடமிருந்து உங்களுக்கு ஆஸ்தியாக கிடைத்துள்ளது. ஒரு சக்தி மட்டும் இல்லை, அனைத்து சக்திகளும் பரமாத்மா தரும் ஆஸ்தியாக கிடைத்துள்ளன. அதனால் பாப்தாதா ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்றார், ஒவ்வொரு நாளும் முரளி கேட்கிறீர்கள் அல்லவா? தினந்தோறும் பாபா இதைத்தான் சொல்கின்றார், தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். பாபாவின் நினைவும் கூட சகஜமாக ஏன் வருகிறது? எப்போது ஆஸ்தியின் பிராப்தியை நினைவு செய்கிறீர்களோ அப்போது பாபாவின் நினைவு
பிராப்தியின் காரணத்தால் சகஜமாக வந்துவிடுகிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த ஆன்மீக நஷா உள்ளது. மனதில் பாடல் பாடுகின்றனர், எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அவற்றை அடைந்து விட்டோம் என்று. அனைவரின் மனதிலும் இது தானாகவே பாடலாக இசைக்கிறதல்லவா? பெருமிதம் உள்ளதில்லையா? எவ்வளவு இந்த பெருமிதத்தில் இருக்கிறீர்களோ அப்போது அந்த பெருமிதத்தின் அடையாளம் நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள். உங்கள் சங்கல்பத்தில், பேச்சில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் எந்த விதமான கவலையோ இருக்கிறது என்றால் அங்கே பெருமிதம் இல்லை என்று பொருள். பாப்தாதா உங்களை கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கியிருக்கிறார். சொல்லுங்கள், கவலையற்ற மகாராஜாவா நீங்கள்? கவலையற்ற மகாராஜா என்றால் கை உயர்த்துங்கள். கவலையற்றவர்களா அல்லது அவ்வப்போது கவலை வந்து விடுகிறதா? நல்லது. எப்போது தந்தை கவலையற்றவரோ அப்போது குழந்தைகளுக்கு என்ன கவலை? பாப்தாதாவோ சொல்லியுள்ளார், அனைத்து கவலைகளையும் அல்லது எந்த விதமான சுமை இருந்தாலும் பாப்தாதாவிடம் கொடுத்து விடுங்கள். தந்தை கடல் அல்லவா? எனவே சுமை அனைத்தும் அவரிடம் உள்ளடங்கிவிடும். சில நேரம் பாப்தாதா குழந்தைகளின் ஒரு பாடலை கேட்டு புன்முறுவல் செய்கின்றார். என்ன பாடல் தெரியுமா? என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அவ்வப்போது பாடுகிறீர்கள் தானே? பாப்தாதாவோ கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் தந்தை குழந்தைகள் அனைவருக்கும் இதைத்தான் சொல்லுகின்றார். ஏ இனிமையான குழந்தைகளே, செல்ல குழந்தைகளே, சாட்சியாக இருந்து பார்க்கும் ஸ்திதியின் இருக்கையில் செட்டாகி விடுங்கள் மற்றும் இருக்கையில் செட்டாகி விளையாட்டை பாருங்கள். அப்போது உங்களுக்கு மிகுந்த மஜா ஏற்படும். ஆஹா, திரிகாலதரிசி நிலையில் நிலைத்து விடுங்கள். இருக்கையிலிருந்து கீழே வருகிறீர்கள், ஆனால் அப்செட் ஆகிறீர்கள். செட் ஆகிவிட்டால், நிலையாக இருந்து விட்டால் அப்செட் ஆக மாட்டீர்கள். எந்த 3 பொருட்கள் குழந்தைகளை குழப்பி விடுகின்றன? ஒன்று சஞ்சலமான மனம், இரண்டாவது அலைகின்ற புத்தி, மூன்றாவது பழைய சமஸ்காரங்கள். பாப்தாதாவுக்கு குழந்தைகளின் ஒரு விஷயத்தை கேட்டு சிரிப்பு வருகிறது. அது என்ன தெரியுமா? பாபா, என்ன செய்வது, என்னுடைய பழைய சமஸ்காரங்கள் உள்ளன அல்லவா என்று சொல்கிறார்கள். பாப்தாதா புன்சிரிக்கின்றார். எப்போது நீங்களே சொல்கிறீர்களோ என்னுடைய சமஸ்காரங்கள் என்றால் என்னுடையவாக ஆக்கி கொண்டீர்களோ? ஆக என்னுடையவற்றின் மீது ஏதோ அதிகாரம், என்னுடையவற்றின் மீதோ அதிகாரம் இருக்கவே செய்கிறது. எப்போது பழைய சமஸ்காரங்களை தனதாக்கி கொண்டீர்களோ அப்போது அது என்னுடையது என்ற இடத்தை பிடித்து கொள்ளும் அல்லவா? எனது சமஸ்காரம் என்று பிராமண ஆத்மா சொல்ல முடியுமா? எனது எனது என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்றால் அந்த எனது தனது இடத்தை உரிமையுடன் பிடித்து கொண்டது. பிராமணர்கள் நீங்கள் எனது என்று சொல்ல முடியாது. இவை பழைய ஜென்மத்தின் சமஸ்காரங்களாகும். சூத்திர வாழ்க்கையின் சமஸ்காரங்கள் பிராமண வாழ்க்கையினுடையவை அல்ல. ஆக எனது எனது என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்றால் அதுவும் கூட எனது என்ற அதிகாரத்தில் அமர்ந்து விடுகிறது. பிராமண வாழ்க்கையின் சிரேஷ்டமான சமஸ்காரத்தை அறிவீர்கள் தானே? மேலும் இந்த சமஸ்காரத்தை நீங்கள் பழையது என்று சொல்லுகிறீர்கள். அது பழையதும் இல்லை. சிரேஷ்டமான ஆத்மாக்களாகிய உங்களுடைய பழையதிலும் பழைய சமஸ்காரம் அனாதி மற்றும் ஆதி சமஸ்காரம் ஆகும். இதுவோ துவாபர மற்றும் மத்திய காலத்தின் சமஸ்காரம். ஆக மத்திய கால சமஸ்காரத்தை பாபாவின் உதவியுடன் முடித்துவிட வேண்டும். இது ஒன்றும் கஷ்டமானது இல்லையே. ஆனால் என்ன நடக்கிறது? பாபா எப்போதுமே உங்களோடு இணைந்திருப்பவர். அவர் நம்மோடு இணைந்தே இருக்கிறார் என்பதை அறிந்தும் அவரிடம் சகயோகம் பெற்றுக்கொள்வதில்லை, உதவி பெறுவதில்லை. இணைந்திருப்பதன் அர்த்தமே சமயத்தில் சகயோகி என்பதுதான். ஆனால் சமயத்தில் சகயோகம் பெற்றுக்கொள்ளாத காரணத்தால் மத்திய காலத்தின் சமஸ்காரம் மகான் ஆகிவிடுகிறது. பாப்தாதாவுக்கு தெரியும், குழந்தைகள் அனைவருமே தந்தையின் அன்புக்கு பாத்திரமானவர்கள்தான், உரிமையானவர்கள்தான். அன்பின் காரணத்தால் தான் அனைவரும் தங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி, உள்நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி, அனைவரும் பரமாத்ம அன்பு என்ற கவர்ச்சியால் தங்கள் வீடு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள், அன்பெனும் கயிற்றினால் கட்டப்பட்டு தானே அனைவரும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த பரமாத்ம அன்பு மனதுக்கு ஆறுதல் அளிப்பதாகும். நல்லது. யார் முதல் முறை இங்கே வந்துள்ளீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள்.
கை அசையுங்கள். நல்வரவு. இப்போது பாப்தாதா என்ன வீட்டு பாடம் கொடுத்திருந்தாரோ நினைவுள்ளதா? பாப்தாதாவிடம் பலவிதமான ரிசல்ட்டுகள் வந்துள்ளன. அனைவரின் ரிசல்ட்டும் வரவில்லை. சிலரிடம் இருந்து இத்தனை சதவிகிதம் என்று வந்துள்ளது. ஆனால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? தந்தை என்ன விரும்புகின்றார்? பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறார். அனைவரும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள். எனவே பூஜைக்குரிய ஆத்மாக்களின் விசேஷமான லட்சணம் ஆசீர்வாதம் கொடுப்பதே ஆகும். ஆக நீங்கள் அனைவரும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் என்பதை அறிவீர்களா? ஆக இந்த ஆசீர்வாதம் கொடுப்பது, அதாவது ஆசீர்வாதம் பெறுவது என்பது புரிந்து கொள்ளப்பட்டதாக ஆகிவிடுகிறது. யார் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ, யாருக்கு கொடுக்கிறாரோ அவருடைய மனதிலிருந்து கொடுப்பவருக்காக அடிக்கடி ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. எனவே பூஜைக்குரிய ஆத்மாக்களே, உங்களுடைய மூல சமஸ்காரமோ ஆசீர்வாதங்கள் கொடுப்பதுதான். அனாதி சமஸ்காரம் ஆசீர்வாதம் கொடுப்பதாகும். எப்போது உங்கள் ஜட சித்திரங்களும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அப்போது உயிரோட்டமுள்ள பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கோ ஆசீர்வாதம் கொடுப்பது என்பது இயற்கையான சமஸ்காரம் ஆகும். இதை எனது சமஸ்காரம் என்று சொல்லுங்கள். மத்திய காலத்தின் துவாபர யுகத்தின் சமஸ்காரம் இயற்கையானதும் இயல்பானதாகவும் ஆகிவிட்டது. உண்மையில் இந்த சமஸ்காரம் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கான நேச்சுரல் நேச்சர் ஆகும். எப்போது யாருக்காவது ஆசீர்வாதம் கொடுக்கிறீர்களோ அப்போது அந்த ஆத்மா எவ்வளவு குஷியடைந்து விடுகிறது. அந்த குஷியின் வாயு மண்டலம் எவ்வளவு சுகம் தருவதாக உள்ளது. எனவே யாரெல்லாம் வீட்டுப்பாடம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வந்திருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவர்கள் பாப்தாதாவுக்கு முன்னால் இருக்கிறார்கள். ஆக தந்தை அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்றார். வீட்டுப்பாடம் செய்திருக்கிறீர்கள் என்றால் அதை தங்களின் நேச்சுரல் நேச்சராக ஆக்கி கொண்டு இனிமேலும் செய்து கொண்டு செய்ய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் சிலர் கொஞ்சம் செய்திருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். அவர்கள் அனைவரும் நான் சதா பூஜைக்குரிய ஆத்மா, நான் பாபாவின் ஸ்ரீமத்துப்படி நடக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா என்ற நிலையை அடிக்கடி தனது நினைவு மற்றும் சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரிடமும் நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்று கேட்கும்போது அனைவருமே லக்ஷ்மி நாராயணர் ஆகப் போகிறோம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ராமர் சீதை என்பதற்கு யாரும் கை உயர்த்துவதில்லை. 16 கலை சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளதென்றால் 16 கலைகள் என்றால் பரம பூஜைக்குரியவர் என்று பொருள். பூஜைக்குரிய ஆத்மாவின் கடமையே ஆசீர்வாதம் கொடுப்பதுதான். இந்த சமஸ்காரத்தை நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் சதா காலத்திற்காகவும் உருவாக்கி கொள்ளுங்கள். பூஜைக்குரியவராகவே இருக்கிறீர்கள். 16 கலைகள் நிரம்பியவராகவே இருக்கிறீர்கள். இதுதான் லட்சியம் அல்லவா? பாப்தாதா குஷியடைகின்றார். யாரெல்லாம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் நெற்றியில் வெற்றி திலகத்தை பாப்தாதாவின் மூலம் இட்டு கொண்டு விட்டார்கள். அதோடு சேவையின் செய்தியும் பாப்தாதாவுக்கு அனைத்து தரப்பில் இருந்தும், வர்க்கங்களின் தரப்பில் இருந்தும், சென்டர்களில் இருந்தும் மிக நல்ல ரிசல்ட்டுடன் வந்து சேர்ந்துள்ளது. எனவே ஒன்று ஹோம்ஒர்க், அதாவது வீட்டுப்பாடம் செய்ததற்காக வாழ்த்துக்கள், மற்றும் அதோடு சேவைக்காகவும் வாழ்த்துக்கள் பல கோடி மடங்கு. பாப்தாதா பார்த்தார், ஒவ்வொரு கிராமத்திலும் செய்தி கொடுப்பதற்கான சேவை மிக நல்ல விதத்தில் பெரும்பாலான ஏரியாக்களில் செய்திருக்கிறீர்கள். ஆக இந்த சேவையும் இரக்க மனம் உள்ளவராகி செய்திருக்கிறீர்கள். எனவே சேவையின் ஊக்கம் உற்சாகத்தில் ரிசல்ட்டும் நன்றாக காணப்படுகிறது. இது முயற்சி செய்யவில்லை, ஆனால் பாபாவின் அன்பு, அதாவது செய்தி கொடுப்பதன் மூலம் அந்த அன்பிலே சேவை செய்திருக்கிறீர்கள். எனவே அன்பின் பிரதிபலனாக அனைத்து சேவாதாரிகளுக்கும் தானாகவே தந்தையின் பல கோடி மடங்கு அன்பு கிடைக்கிறது மற்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதோடு அனைவரும் தங்கள் அன்பான தாதியை மிகவும் அன்போடு நினைவு செய்து கொண்டு தாதிக்கு அன்பின் பிரதிபலனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பின் நறுமணம் பாப்தாதாவிடம் மிக நல்ல விதத்தில் வந்து சேர்ந்துள்ளது. இப்போது மதுவனத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கின்றதோ அது வெளிநாட்டினருடையதாக இருந்தாலும் அல்லது பாரதத்தை சேர்ந்தவர்களுடையதாக இருந்தாலும் அந்த அனைத்து காரியங்களும் ஒருவர் மற்றவரின் உதவி மற்றும் மதிப்பு வைப்பதன் ஆதாரத்தில் மிக நன்றாக வெற்றி பெற்றுள்ளன. ஏனென்றால் வெற்றியோ உங்கள் கழுத்து மாலையாகவே உள்ளது.
பாபாவின் கழுத்துக்கும் நீங்கள் மாலையாக இருக்கிறீர்கள். ஆக கழுத்து மாலை ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. ஆக மாலையாக வேண்டுமா அல்லது தோல்வி அடைய வேண்டுமா? இல்லைதானே. மாலையாவது நல்லது தானே. ஆக ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. தோல்வி அடைபவர்களோ பல கோடி ஆத்மாக்கள். நீங்கள் மாலை அதாவது ஹார் ஆகி கழுத்தில் அணியப்பட்டு விட்டவர்கள், அப்படித்தானே. எனவே சங்கல்பம் செய்யுங்கள். அன்பில் மாயை எவ்வளவுதான் புயல்களை எதிரில் கொண்டு வந்தாலும் மாஸ்டர் சர்வசக்திமான் ஆத்மாக்களின் முன்போ புயல் என்பது பரிசாகிவிடும். அந்த மாதிரி வரதானத்தை சதா நினைவில் வையுங்கள். எவ்வளவுதான் உயர்ந்த மலையாக இருந்தாலும் மலையும் மாறி பஞ்சாகிவிடும். இப்போது சமயத்தின் நெருக்கத்தின் பிரமாணம் வரதானங்களை ஒவ்வொரு நேரமும் அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். அனுபவங்களின் அத்தாரிட்டி ஆகுங்கள். எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது தனது அசரீரி ஆவதற்கான ஃபரிஸ்தா சொரூபம் ஆவதற்கான பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். அவ்வப்போது பிராமணர், அவ்வப்போது ஃபரிஷ்தா, அவ்வப்போது அஷரீரி. நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் காரியங்கள் செய்யும் போதும் கூட 1 நிமிடம் 2 நிமிடம் ஒதுக்கி அபியாசம் செய்யுங்கள். சோதித்து பாருங்கள். என்ன சங்கல்பம் செய்தீர்களோ அதே சொரூபத்தை அனுபவம் செய்தீர்களா? நல்லது. நாலாபுரத்திலும் உள்ள சதா சிரேஷ்டமான ஸ்வமான்தாரி, சதா தன்னை பரம பூஜைக்குரியவர் மற்றும் மூதாதையர் என்று அனுபவம் செய்யக்கூடிய, சதா பாபாவின் மன சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர், புருவ மத்தியின் ஆசனதாரியாக, சதா சிரேஷ்டமான ஸ்திதியின் அனுபவங்களில் நிலைத்திருக்கக்கூடிய, நாலாபுறமும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைத்து தரப்பிலிருந்தும் அனைவரின் கடிதங்கள், இமெயில் செய்திகள் அனைத்தும் தந்தையிடம் வந்து சேர்ந்துவிட்டன. ஆக சேவையின் பலன் மற்றும் பலம் அனைத்து சேவாதாரிகளுக்கும் கிடைத்துள்ளன மற்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். அன்பான கடிதங்களும் நிறைய வருகின்றன. மாற்றக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கு பாப்தாதா அமருபவ என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எந்த சேவாதாரிகள் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றி இருக்கிறார்களோ அதுபோல பின்பற்றக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா சொல்கின்றார், சதா கட்டளைப்படி நடக்கிற குழந்தைகளே, ஆஹா, பாப்தாதா இந்த வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். மற்றும் அன்புள்ளவர்களுக்கு மிக மிக அன்போடு மனதில் நிறைந்திருக்கும் மிக அன்பான மற்றும் மாயையின் தடைகளை கடந்து விட்டவர்களுக்கும் இந்த வரதானத்தை அளிக்கின்றார். நல்லது. இப்போது அனைவரின் மனதிலும் எந்த மாதிரியான ஊக்கம் வந்து கொண்டிருக்கிறது? ஒரே ஒரு ஊக்கம், அதாவது தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். இந்த ஊக்கம் இருக்கிறதல்லவா? பாண்டவர்கள் கை உயர்த்துங்கள். ஆகியே தீர வேண்டும். பார்க்கலாம், ஆகலாம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் ஆகியே தீர வேண்டும். நல்லது. ஒவ்வொருவரும் அவரது ஓகே கார்டை தங்களின் டீச்சரிடம் சார்ட் ரூபத்தில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகம் எழுதக்கூடாது. ஒரு கார்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஓகே என்று எழுதுங்கள். எழுதுங்கள் அல்லது கோடு போடுங்கள், போதும். இதை செய்ய முடியும் தானே? நீளமான கடிதம் வேண்டாம். நல்லது. வரதானம். சங்கம யுகத்தில் பிரத்யக்ஷ பலன் மூலம் சக்திசாலி ஆகக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. சங்கம யுகத்தில் எந்த ஆத்மாக்கள் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தம் ஆகிறார்களோ அவர்களுக்கு நிமித்தம் ஆவதற்கான பிரத்யட்சமான பலனாக சக்திகள் பிராப்தி ஆகின்றன. இந்த பிரத்யட்சமான பலன்தான் சிரேஷ்டமான யுகத்தின் பலன் ஆகும். இந்த பழத்தை உண்ணக்கூடிய சக்திசாலி ஆத்மா எந்த ஒரு பரிஸ்திதியின் மீதும் சகஜமாகவே வெற்றி அடைவார்கள். அவர்கள் சக்திசாலியான தந்தையுடன் இருக்கும் காரணத்தினால் வீணானவற்றிலிருந்து சகஜமாகவே விடுபட்டு விடுவார்கள். நச்சு பாம்புக்கு சமமான பிரச்சனை வந்தாலும் அதன் மீதும் கூட அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். எனவே இதன் ஞாபகார்த்தமாக கிருஷ்ணர் பாம்பின் தலை மீது நடனமாடியதாக காட்டுகின்றனர். ஸ்லோகன். பாஸ் வித் ஆனர் ஆகி, அதாவது மதிப்போடு தேர்ச்சி அடைந்து, பாஸ்ட் என்ற கடந்த காலத்தை கடந்து செல்லுங்கள் மற்றும் சதா பாபாவுக்கு அருகிலேயே இருங்கள். அவ்யக்த சமிக்கை. அசரீரி, அதாவது சரீரத்தை மறந்த நிலை அல்லது விதேகி
சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்படி பாபா அசரீரி நிலையில் இருந்து சரீரத்திற்குள்ளே வருகின்றாரோ அதுபோலவே குழந்தைகள் நீங்களும் கூட அசரீரி ஆகி சரீரத்தில் வர வேண்டும். அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து பிறகு வியக்தத்திலே சரீரத்திலே வர வேண்டும். எப்படி இந்த சரீரத்தை விடுவதும் சரீரத்தை எடுப்பதும் இந்த அனுபவம் அனைவருக்கும் உள்ளதோ அதுபோல எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது சரீர உணர்வை விட்டு அசரீரி ஆகிவிடுங்கள். மற்றும் எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது சரீரத்தை ஆதாரமாக எடுத்து கர்மங்களை செய்யுங்கள். முற்றிலும் இது போலவே அனுபவம் செய்யுங்கள். எப்படி இந்த ஸ்தூலமான ஆடை சரீரம் தனியாக உள்ளது மற்றும் ஆடையை அணிகின்ற நான் என்ற ஆத்மா தனியாக இருக்கிறேன். இவ்வாறு அனுபவம் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.